எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் அந்த மூவி டைரக்டர். ஏன் இல்லை இல்லை போன கெட்டப்பில் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கைத்தட்டுறது எங்காலாம் இருந்தாலும் அந்த கைத்தட்டு சவுண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓப்பனிங்கில். நான் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கணும், ஏன்னா நான் தான் பேசினேன் எல்லாத்தையும் பற்றி. அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து மீடியாவுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா 2023 நான் ஒரு படம் பண்ணேன், ராக் கதைன்னு சொல்லிட்டு. படம் பாக்ஸ் ஆஃபீஸாக ஒன்றுமே இல்லை எனக்கு. அவங்க ஆனால் அது நல்ல ரிவ்யூ எழுதி கிட்டத்தட்ட நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்து, இப்போது நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் அப்ரோச் பண்ணாலும் இல்லை இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணாலும் அதுக்கு ஊண்டுதெல்லாம் அந்த தினத்தந்தி, அப்புறம் தினமலர், அப்புறம் நிறையா இதிலெல்லாம் நிறையா நல்லா எழுதியிருந்தாங்க. இது மாதிரி ஒரு மேல் ப்ராஸ்டியூஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருந்தாங்க ஆக்சுவலி க்ரைம் த்ரில்லரில். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலி இது மீடியாக்காகலாம் சொல்லலை, ஏன்னா ஒரு மாதிரி தோத்த டேரக்டருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க பாக்ஸ் ஆஃபீஸாக. அதனால் ரொம்ப தேங்க்யூ ஃபார் மீடியா ஃபஸ்ட்டு. ஓகே, அப்புறம் அப்படியே நான் 1 by 1 அப்படியே போயிடுறேன். படம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் 2023. அது ஒன்றும் பெருசாக இல்லை ரொம்ப. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்லேயும் கொஞ்சம் அப்படியே வீட்டிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, ஏன்னா நிறையா க்ரெடிட்லாம் வாங்கி படம் எடுத்து வந்தோம். அப்புறம் சரி வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் சொல்லிட்டாங்க, இது மாதிரி வேண்டாம் சினிமா வேண்டாம், நீ போய் ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போது என்ன பண்ண தெரியல. சரி அப்படியே குழப்பமாக இருந்துச்சு. அந்த டைம் கொஞ்சம் மேரேஜ் பண்ணியிருந்தேன் நான். அப்போ தான் அது கல்யாணம் முடிச்சுட்டு சரி அப்புறம் வந்து சரி நம்ம மேரேஜ் பண்ண டைம் இப்படி ஆயிடுச்சோ அப்படி யாரும் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அப்புறம் இதுக்காகவும் சரி ரைட்டு நம்ம இழந்துட்டோம், சரி நம்ம மறுபடியும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப போராடினேன். அதில் இதுக்கு பிள்ளையார் சொல்லி இருந்தது சுமதி மேடம். ஆக்சுவலி அவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து என் இன்வெஸ்டர், அவரோட வழிகாட்டி, மென்டர். நான் ப்ரொடியூசர்னே நான் வரலப்பா உள்ள, உனக்கு என்ன காசு வேணுமோ நீ வாங்கிக்கோ, நீ நல்லபடியாக படம் பண்ணி ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் சார். ஸோ டாக்டர் செல்வராஜ் சார், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு சுமதி மேடமுக்கும் என் முதல் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ அது அப்புறம் விமல் அண்ணன். ஆக்சுவலி வந்து நான் போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃபஸ்ட்டு. இது மாதிரி அண்ணா அது ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேண்ணே, என்ன பண்ணுறேன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தேஜானன்ட்ட சொன்னேன். தேஜானை வந்து என்கிட்ட நீ வா விமல் சார் நான் உட்கார வைக்கிறேன், நீ போய் சொல்லு சார் புரிஞ்சு பாருண்ணே. நான் இப்போ போய் பார்த்தேன். என்னோடய பாஸ்ட்டை பற்றிலாம் கேட்கல. நீ என்ன பண்ண, நீ இதுவாக பண்ணியிருக்கியாடா அப்படிலாம் எதுவுமே கேட்கல. அண்ணன் மட்டும் சொன்னேன், நான் தஞ்சாவூர் தானே, சுருக்கமாக சொல்லிடுறேன் அண்ணனை பற்றி. ஆக்சுவலாக அப்போ சொல்லும் போது அண்ணன் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 20 நிமிஷம் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் அப்போ ஆரம்பிச்சு விட்டார். ஸோ விமல் அண்ணன் கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த படம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ விமல் அண்ணனுக்கு என்னோடய தேங்க்யூ ஸோ மச் அண்ணன். அப்புறம் என் டீம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்களா நீங்கள் ஸ்டேஜில் ஆடினாங்களே, அவங்க சிலம்பம் அகாடமி பேர் இலக்கிய தாஸ். போன படத்துக்கும் என்னை ஹெல்ப் பண்ணார், இந்த படத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட்டிவாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற டீம். அதனால் ரொம்ப நன்றி. அது இப்போ எங்கள் ஊர் அரவிந்த் டான்ஸ் அகாடமி, டான்ஸ் ஆனது சின்ன கிட்ஸு, ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஆக்சுவலி யாருக்குன்னா என்னோடய மேடம்க்கு. ஆக்சுவலி அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டி மேமாக ஹீரோயினியாக போடணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லைங்க எதுவும். அது அப்போ ஒரு பிளாங்காக இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு டாக்டருக்கு 14 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மாவை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களாம் தெரியல. அப்போ சிஸ்டி மேம் வந்து அப்போ நிறையா அந்த ரியாலிட்டி ஷோஸ் பண்ணாங்க, நிறையா அந்த லவ் மூவிஸ்லாம் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்கள்ட்ட போய் நான் அப்ரோச் பண்ணேன், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது தினேஷ் சார் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நரேட் பண்ணேன் ஃபோனில், இது மாதிரி ஒரு 25 மினிட்ஸ் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஏடிஸை வச்சு வரைஞ்சி அவங்களோட கேரக்டரை வந்து வரைஞ்சி இது மாதிரி தான் இருப்பீங்கன்னு. அப்போ லுக்கை பார்த்துட்டு படத்தில் எலிஃபெண்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டோரி அப்படின்னோடனே உடனே எனக்கு எலிஃபெண்ட், அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வைல்டு அனிமல்னாலும் எலிஃபெண்ட் ரொம்ப பிடிக்கும். நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் அல்ஃபர்ட் ஜோஸ் சார் போன படத்தில் வந்து எனக்கு வந்து ₹1 சம்பளம் வாங்கலை, எனக்காக சும்மா வந்து பண்ணி கொடுத்தாரு.
இந்த படத்துலையும் நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவே இல்லை. அது கன்வின்ஸ்மெண்ட் தான் வாங்கினார். அவராக ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக சொல்லிடணுங்கிறதுக்காக சொன்னேன். ஒரு நல்ல மனசு உள்ள மனுஷன் அவர் ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு தெரியும், நல்லா நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் பேசுவார். இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஆல்ஃபர் ஜோஸ் சார். அப்புறம் என் தலைவன் ஜான் விஜய் அண்ணா. ஏன் நான் தலைவன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று நான் இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் அண்ணன்ட்ட, இது மாதிரி நான் கதை எழுதும் போதுனே எல்லா கதாபாத்திரமும் நான் ஃபிக்ஸ் பண்ணிலாம் எழுதலைனே. ஒரு கதை ஒன்று ஐடியா வந்துச்சு, அந்த ஐடியா வச்சு நம்ம கமர்ஷியல் எழுதலான்னு போனேனே. ஆனால் அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த மௌனகுரு படம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எங்களுக்கு பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி ஜான் விஜய் பிடிக்கும். எங்கள் அம்மா இருக்காங்க, அவர் நல்லா நடிப்பார்றா, சூப்பர் ஆர்டிஸ்டா அப்படிம்பாங்க. சரி, அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ நான் வந்து அப்போ எழுதும் போதே அப்படி தான் எழுதினேன். என் டேட் கிடைக்குமாலாம் தெரியல, நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னாப்புல கேஸ்டிங் பண்ண தெரிஞ்சேன்னா. அப்புறம் ட்ரை பண்ணலாம். அந்த டைமில் ஷூட்டில் இருந்தாப்புல, ரஞ்சித் அண்ணன் மூவியில் இருந்தாப்புல. சரி, இருந்தாலும் நான் பரவாயில்ல, அந்த பேலெல்லாம் அந்த டைமில் கொடுத்து எனக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்படி இருக்கும் அவரோட கேரக்டர், தாறுமாறாக இருக்கும் அப்படி படத்தில். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கும். லாஸ்ட் அவங்க நான் பட் நாட் லீஸ்ட் அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மனுஷன் கபீர் சிங் சார். அவர் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். அவர் நீங்கள் படத்துலலாம் மார்கோ படத்துலலாம் கரியை வெட்டுற இது ஆளுங்களை வெட்டி சதையும் பீஸுமாகிற ஆர்டிஸ்ட் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப வெஜிடேரியனாக, ரொம்ப கைண்டாக பேசக்கூடிய மனுஷன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் ஆக்சுவலாக அவருக்கு வந்து நேரிலலாம் நான் மீட் பண்ணதில்லை. ஒரே ஒரு ஃபோனில் சொல்லுங்கன்னாரு. நான் இப்போ வந்து என்னமோ எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ, ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா, சாரி ப்ரோ அப்படின்ட்டாரு. நான் அப்புறம் இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு ஒரு மாதிரி ஒரு 20 நிமிஷம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார், இது கேரக்டர் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். என்ன நினச்சாதுன்னு தெரியல. ஸோ ஹி செட், I am also struggling last 10 years, Baba. So everyone have a pain. So because of you, not for script, because of you, I will do your movie. You told like that. So thank you so much for your appreciation and thank you so much for being here, sir. So அப்புறம் சுபாங்கி ஜா. ஏன் சுபாங்கி ஜா சொல்கிறேன்னா, சுபாங்கி ஜா ஆக்சுவலி வந்து ஒரு செகண்ட் லீட் மாதிரி அந்த காலேஜ் டூரில் அவங்க அந்த காலேஜ் போர்ஷனுக்கு அவங்க தான் ட்ராவல் பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு. அவங்க அம்மா வந்திருக்காங்க. போன படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். நான் ஸ்டார்டிங்கில் படம் பண்ணும்போது சொன்னேன், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணால் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி ட்ராவல் பண்ணாங்க. இப்போ வரையும் அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ போய் கொஞ்சம் கோவப்படுவாங்க, எனக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் நான் அப்படின்னு. அவங்க ஃப்யூச்சரில் நல்ல ஹீரோயினியாக வர்றதுக்கான பெரிய அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க வருவாங்க, நான் நம்புகிறேன். சரிங்களா? அவங்கள்ட்ட அதான், அவங்கள்ட்ட எவ்ரி செகண்ட்ஸ் சினிமா. அது நேற்று ஜான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சின்ன ஃப்ரேம் போதும். ஒரு ஆர்டிஸ்ட்டாக பண்ண நீ 20 நிமிஷம் நடிச்சிருக்கேன், 5 நிமிஷம் நடிச்சிருக்கேன்னு சொன்னார். நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலி. அதே தான் நானும் அவங்கள்ட்ட சொன்னேன். எவ்வளோ போர்ஷன்ஸ் வரங்கிறது முக்கியம் இல்லை, என்னவோ நாங்கள் பண்ணியிருக்கோங்கிற மேட்டர் முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அப்புறம் அங்கே மகிமா குப்தான்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது. இந்த உழுவ ஆப்பில் நிறையா மூவிஸ் இருக்கும். பாஜ்புரிஸில் நிறையா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட். இப்போ தான் தமிழில் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க மகிமா குப்தா. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அவங்க வந்து ஆக்சுவலி படம் ஃபுல்லாக டீத்தே காட்டல, முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி வந்து ஹிந்தி, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒன்று நாங்கள் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், இல்லைனா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ சில சீன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோன்னா தங்கிலீஷில் எழுதி அப்போ மறுபடியும் அதை ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி என்ன, பிகாஸ் மற்ற அப்போ சிஸ்டி ஆக்சுவலி வந்து நல்லா தமிழ் பேசுவாங்க. அதனால் அவங்களுக்கு தமிழில் சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏதாச்சும் நம்ம இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன், தமிழில் பேசியா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி, ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோன்னா நாங்கள் அந்த ஆக்ஷன்ஸை எழுதி அதை கன்வெர்ட் பண்ணி இதான் மீனிங்கு, இதான் டயலாக்னு சொல்லுவோம். அதெல்லாம் மீறி ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஷூட்டிங்கில் அப்போ போய் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹிந்தியில் கொஞ்சம் பேசி ஹெல்ப் பண்ணுவாங்க சிஸ்டி. இவங்க ஜான் அண்ணன் வந்து இங்கிலீஷில் பேசி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ எங்கள் டீம் குரூவாகவே சும்மா ஜாலியாக இருக்கும் அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது. எனக்கு ஆக்சுவலி வந்து என்னன்னா, அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து டவுன் டு எர்த் வந்து இறங்கி ஒரு டேரக்டருக்காக இந்த டீம் எல்லாம் யங் டீமாக இருக்காங்க, வளரட்டும் அப்படின்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. பட் இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன்ஸ். என் படத்தில் அவங்களாம் கிடச்சது வந்து ஒரு பெரிய, நான் வந்து சந்தோஷமாக அது நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அப்புறம்